நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சக்தி பொதுவாக மனிதர்களுக்கு இருப்பது அசாத்தியமான ஒரு விஷயம். ஆனால் வேதத்தின் கண்ணா வழங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நாளைய தினத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது சாத்தியமாக அமைஞ்சிருக்கு. ஒரு நாள் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நம்மளால் 1000 பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். நமக்கு நாளைய தினத்தில் சுப பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நமக்குள்ள கரை புரண்டு ஓடுகிற உற்சாகம் 1000 மடங்கு அதிகமாகும். நாளைய தினத்தின் சுப மற்றும் அசுப பலனை நம்ம முன்கூட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலம் பொதுவாக நாளைய தினத்தை நம்மளால் நல்லபடியாக நம்மளோட வாழ்க்கையில் இனிமையான நாட்களை உருவாக்க முடியும். அந்த வகையில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான வாய்ப்புகள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட்டு மீண்டு வர முடியும். இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது ஒரு 6 முக்கிய கிரகங்களின் அரிய சேர்க்கை நடக்கவிருக்கு. இந்த ஒரு அரிய சேர்க்கை அப்படிங்கிறது 100 வருஷத்துக்கு பிறகு உருவாகுது. இந்த மாதம் மகத்தான கிரக சேர்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதத்தில் தாக்கம் ஏற்படும். ஜோதிடத்தின்படி கிரகங்களின் பயிற்சி, அவற்றின் பார்வை, பலன்கள் இது எல்லாமே முக்கியமானதாக பார்க்கப்படுது. அந்த வகையில் மார்ச் மாதத்தில் 6 கிரகங்களோட சேர்க்கை பல விதத்திலையுமே 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். மார்ச் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் ராகுவும் சுக்கிரன் சஞ்சரிக்கும் நிலையில பிப்ரவரி 27 புதனும் மார்ச் 14 வரைக்குமே சூரியனும், மார்ச் 29 சனி பகவானும் மற்றும் சந்திரனின் பயிற்சிகள் இது எல்லாமே இந்த மார்ச் மாதம் நடக்க இருக்கு. இந்த மாற்றம் அப்படிங்கிறது 100 வருஷத்துக்கு பின்னாடி இந்த 6 கிரகங்களோட சேர்க்கை நடக்குது. இந்த 6 கிரக சேர்க்கையால் அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன? இந்த கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையுமே தீர்ப்பதற்கு ஃபஸ்ட்டு அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையே பார்த்துடலாம். புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் மிகவும் முன்னேற்றத்தை கொடுக்கும். வரகிற எல்லா பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாராயணன் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகளின் மாற்றங்கள் மூலம் கலவையான பலன்கள் உண்டாகும், அல்லது சராசரியை விட கொஞ்சம் சற்று சிறப்பான வாய்ப்பையுமே பெறக்கூடிய யோகம் இருக்கு. இதுவரைக்கும் இருந்ததை விடவே முன்னேற்றம் இருக்கும். என்ன மாதிரியான விஷயத்தில் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, 10வது வீட்டின் அதிபதி 10வது வீட்டிலேயே இருக்கார். ஒரு வகையில் இது சாதகமாக இருந்தாலுமே வணிகத்தின் காரணியாக இருக்கும் புதன் வலுவிழந்து இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலை வரும் பொழுது எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுமே சரியாக இருக்காது. வியாபாரத்தில் தொடர்புடையவங்க இந்த மாதம் சில நன்மைகளை பெற முடியும், ஆனால் அதுக்கெல்லாம் பெரிய ரிஸ்க் எடுக்கிறது சரியாக இருக்காது. இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை ஓரளவுக்கு சீரும் சிறப்புமாக போயிட்டுருக்குன்னா அதை அப்படியே விட்டுங்க. மற்றவங்க சொல்கிறாங்க இதை செஞ்சால் பெருசாக வந்துடலாம், இதை செஞ்சால் நிறைய லாபத்தை பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்களா, அது எல்லாம் நம்பி உங்களோட வாழ்க்கையில் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. அதிர்ஷ்ட வீட்டில் குரு பயிற்சி உங்களுக்கு கல்வியின் அடிப்படையில் சலுகைகளை வழங்க உதவும். ஆரம்ப கல்வியின் காரணி இந்த மாதம் குறைவாக இருந்தாலுமே இது நிறைய விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்கள் இந்த மாதம் பலவீனமான முடிவுகள் இருந்தாலுமே உங்களோட சிறப்பான முயற்சியின் மூலம் முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களோட பெற்றோர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உதவியாக இருப்பாங்க. இந்த மாதம் பொதுவாகவே குடும்ப விஷயங்கள் எல்லாமே நல்ல பலனை தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குடும்ப உறவுகள் சீரும் சிறப்புமாக இருக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியாக சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்க போகிறார். இருந்தாலுமே சுக்கிரனோட புதனும் இருக்கும். அதே நேரத்தில் ராகுவுமே உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்குற வகையில் தான் அமைஞ்சிருக்காங்க. வர எல்லா பிரச்சனையுமே தடைகளையும் மீறி 2ஆம் வீட்டின் அதிபதி வலுவான நிலை குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கத்தை கொடுப்பாங்க. இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி குரு ராசியில் இருக்கிறதுனால குரு சாதகமான நிலையிலையும் இருக்கார். இதன் மூலம் பொதுவாக உங்களோட காதல் வாழ்க்கையில் இணக்கம் இருக்கும்.
செல்வத்தின் ராசியான குரு அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கும் பொழுது உங்களோட லாப வீட்டின் அதிபதியா சந்திரன் நட்சத்திரத்துல பயிற்சி செய்யறதுனால இதன் விளைவா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் எடுப்பதற்கு நீங்க நல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா பெற முடியும். இந்த மாதம் காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் காதலர்களுக்கு இடையே சின்ன சின்ன விஷயத்துல கூட கருத்து வேறுபாடு வரக்கூடும். அதனால நீங்க கவனமா உங்களோட வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும். விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது, இல்லைன்னா பிரிஞ்சு போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதே போல் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒன்றாக அழகான நினைவுகளை உருவாக்க முடியும். இருந்தாலுமே உறவு சார்ந்த விஷயங்களில் மற்றவங்க கிட்ட விவாதம் செய்யாத வரைக்கும் நல்லதாக இருக்கும். அவங்களோட தலையீடு உங்களோட உறவில் ஒற்றுமையை பாதிச்சிடும். ஏன்னா 3ஆம் நபரின் தலையீடு உங்களோட குடும்ப விஷயத்தில் சிக்கல்களை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் 3ஆம் நபரின் தலையீட்டை உங்களோட குடும்ப பிரச்சனையில் சேர்த்துக்காதீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட பொருளாதார நிலை உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்பையுமே பெற்றுக் கொடுக்கும். கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் எல்லா விஷயத்திலையுமே சீரான நிதி நிலைமையை நீங்கள் பெற முடியும். நீங்கள் கடினமாக உழைப்பதன் மூலம் அதிக வருமானத்தை பெற முடியும். உபரி வருமானத்தை கொண்டு நல்ல லாபத்தை தரக்கூடிய புத்திசாலித்தனமான முதலீடுகளை செஞ்சால் சாதகமான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சியை செய்யலாம். உங்களோட குடும்பத்தின் ஒட்டுமொத்த நிதி நிலைமையுமே சிறப்பாக இருக்கும். உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையில் அவங்களோட நடவடிக்கை இருக்கும். அவங்களோட வழிகாட்டுதலும் சரி, அவங்க சொல்கிற அறிவுரையும் சரி, உங்களுக்கு உங்களோட தொழில் விஷயத்தில் நிதி விஷயத்திலையும் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். செல்வத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை பெறுவீங்க. அவங்களோட உண்மையான ஒத்துழைப்பு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்கலாம். ஆனால் இறுதியில் முன்னேற்றம் மற்றும் வெற்றியை நீங்கள் பெற முடியும். பணியிடை சூழல் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். உங்களின் சிறப்பான யோசனை மற்றும் அணிக்கான பங்களிப்பை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. இது எல்லாமே உத்தியோகத்தில் மகிழ்ச்சி தரும் விஷயமா இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் சிறப்பான பல வாய்ப்புகளை பெற முடியும். உங்களோட நண்பர்கள் உங்களோட சிறப்பான பணிக்கு தூண்டுகோலாக இருப்பாங்க. தொழில்நுட்ப துறையில் இருக்கும் நபர்கள் தங்களோட பணிக்கான அங்கீகாரம் மற்றும் பாராட்ட பெற முடியும். இந்த மாதம் பதிவு உயர்வு உங்களுக்கு காத்திருக்கு. அதனால உங்களோட பணிகளை சீரம் சிறப்புமாக செய்யுங்க. உற்பத்தி சார்ந்த தொழிலில் பணிபுரியக்கூடிய நபர்கள் மேலதிகாரிகள் கிட்ட சில கருத்து மோதல்கள் சந்திக்கலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும். உங்களோட வார்த்தைகளையுமே கவனமாக பிரயோகம் செய்யணும். இதன் காரணமாக உங்களோட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் சற்று தாமதமாகலாம். வழக்கறிஞர்கள் வாடிக்கையாளர்களின் நல்ல மதிப்பை பெற போறீங்க. மேலும் தொழில் வளர்ச்சிக்கான புதிய வழிகளையும் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கணிசமான வெகுமதி கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. மருத்துவத்துறையில் உள்ள நபர்களுக்கு நோயாளிகளிடம் இருந்து மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும். ஆராய்ச்சி அறிஞர்கள் அவர்களின் கண்டுபிடிப்புக்காக நிர்வாகத்தால் மிகவும் பாராட்டு பெற்று வெகுமதி பெறக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் உங்களுக்கு. அதன் பிறகு தொழில் செய்கிற நபர்களாக இருந்தால் எந்த வகை முதலீடாக இருந்தாலுமே இந்த மாதம் நீங்கள் யோசித்து முடிவுகளை எடுக்கிறது நல்லதாக அமையும். இதன் மூலம் கிடைக்கும் வெற்றி மற்றும் லாபத்தை அடைவதற்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலீடுகளை தக்க வைக்க முயற்சித்தாலும் அல்லது புதிய முயற்சிகளை தேடினாலும் இந்த காலகட்டத்தில் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவங்க அந்த விஷயத்தை திட்டமிடுறதுக்கு முன்னாடி சந்தை நிலைமையை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களோட முதலீட்டு திட்டங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும். ஒரு ஆர்வமுள்ள தொழில் முனைவோரின் வழிவகைகள் கண்டுபிடிப்பதில் செலவு குறைந்த அணுகுமுறைகளை முன்னிலைப்படுத்துறதும் ஒரு முக்கிய பங்காக உங்களோட வாழ்க்கையில் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் ஆரோக்கியத்தில் மிகவுமே அக்கறை செலுத்தணுங்க. மாசு அல்லது அசுத்தம் காரணமாக ஒவ்வாமை ஏற்படலாம். அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கண்ட இடத்துல கண்ட உணவுகளை வாங்கி சாப்பிடவே கூடாது. உணவு விஷயத்தில் மிகவும் கட்டுப்பாடும் கவனமாகவும் செயல்படணும். இதன் மூலம் நீங்கள் அசௌகரியமாக உணர போகிறீங்க. உங்களோட காது மற்றும் மூக்கு தொடர்பான சிகிச்சை தேவைப்படலாம். சரியான முறையில் சிகிச்சை அளிக்காவிட்டால் காதுகளில் அடைப்பு, மூச்சு திணறல், மூக்கில் வருது போன்ற பிரச்சனை ஏற்படும். உங்களோட உடல் நிலையை நன்கு கவனிக்கிறதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும். ஒட்டுமொத்த நல்வாழ்வில் கவனம் செலுத்துவது ஒவ்வொரு நாளும் நன்றாக உணர உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.